ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேர்டு என்னென்னா ரியூஸ் அப்படின்னா சூழ்ச்சி அல்லது தந்திரம் அப்படின்னு பொருள். அதுக்கப்புறமா அதோட சினானிம்ஸ் பார்க்கலாம். ரியூஸ் அப்படிங்கிற வேர்டோட சினானிம்ஸ் ட்ரிக், ஜிம்மிக், ப்ளாய். இது எல்லாமே சூழ்ச்சி, தந்திரம், வித்தை இந்த மாதிரி அதை குறிப்பிடுற வேர்ட்ஸ். ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஹானஸ்டி, ஓப்பன்னஸ், நேர்மை, வெளிப்படைத்தன்மை. அதாவது இப்போ சூழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக நம்ம நேர்மையாக இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Sam had used Riya and also rubbed money from her. Sam had used Riya and also rubbed money from her. சாம் ரியாவை ஏமாற்றி அவளிடம் இருந்து பணத்தையும் கொள்ளையடித்துள்ளார். அதாவது சாம் அவளை ஏமாற்றி அவள்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடித்தாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள். His act was just a clever ruse to get me to go out with him. His act was just a clever ruse to get me to go out with him. அவரது செயல் என்னை அவருடன் வெளியே செல்ல வைக்க ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம். அதாவது அவர் ஒரு புத்திசாலித்தனமான தந்திரத்தை யூஸ் பண்ணி அவளை வெளில கூட்டு போகிறதுக்காக ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது. It was a ruse to put the rent up. It was a ruse to put the rent up. வாடகை உயர்த்துவது ஒரு தந்திரம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The ruse seemed to be working. The ruse seems to be working. தந்திரம் செயல்படுவதாக தெரிகிறது. அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு தந்திரத்தை பண்ணுறோம், அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள். It was a ruse that had been used by criminals for many years. It was a ruse that had been used by criminals for many years. இது பல ஆண்டுகளாக குற்றவாளிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தந்திரம். அதாவது ரொம்ப வருஷமாக குற்றவாளிகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ரியூஸ் வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.